தமிழ் இந்த சேனல் பார்க்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு கத்திரிக்காய் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கத்திரிக்காய் 4 கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி விதை குறைச்சிருக்க மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் உப்பு எடுத்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சோள மாவு, 1 டீஸ்பூன் மல்லித்தூளும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும், ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள், எலுமிச்சம்பழம் வந்து 2 டிராப் வந்து அந்த கத்திரிக்காய் கட் பண்ணி போடுற தண்ணியில் விட்டுக்குங்க. அந்த தண்ணியில் அப்போ தான் கத்திரிக்காய் கருத்து போகாமல் இருக்கும். இப்போ 1 இன்ச்சு சைஸ்க்கு நல்லா அகலமாக நறுக்கிக்கங்க கத்திரிக்காயை. இந்த சைஸில் நறுக்கிக்கங்க. நறுக்கி தண்ணியில் போட்டுருங்க. உடனே எலுமிச்சம்பழம் புளிஞ்சு வச்சுருக்க தண்ணியில் போட்டுருங்க. இப்போ இதெல்லாம் ஒரு கொதி வர வரைக்கும் வச்சுக்குவோம். கொதிச்சிச்சுன்னா கொஞ்சம் கத்திரிக்காய் சாஃப்டாக வந்துடும். கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற நேரம் குறையும். டீப் ஃப்ரையாக இருந்தாலும் ரோஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த ஃப்ரை பண்ணுற நேரம், ரோஸ்டிங் நேரம் குறையும். இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோன்னே இறக்கிடணும். கொஞ்சோண்டு கலர் மாறி இருக்கு பாருங்கள், இந்த பதத்தில் இறக்கிடணும். ரொம்ப வச்சிட்டிங்கன்னா அப்புறம் மசாலா பொருள்லாம் தடவை வராது. இப்போ தண்ணி இல்லாமல் வடித்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த மஞ்சள் தூள்லாம் சேர்த்துடலாம். உப்பு. இதை நல்லா பெசரி விட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கத்து மூடி வச்சுருங்க. அப்போ தான் உப்பு நல்லா சாந்துக்கும். இப்போது நான்ஸ்டிக் பேனில் வந்து 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எல்லா பக்கட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ ஊறின கத்திரிக்காயை எடுத்து ஒவ்வொன்றா அடிக்கலாம். இப்போ ஒரு பக்கெட்டு வெந்துருச்சு. நான் வச்சு 7 நிமிஷம் ஆச்சு. அடுப்பை வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விடுறதுக்கு முன்னாடி எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விடுவோம். இந்த பக்கெட்டு ஒரு 7 நிமிஷம் அடுப்பை குறைச்சி வச்சுருங்க. 7 இல்லாட்டா 8 நிமிஷம். அடியில் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ மேலாக இருக்கிற பகுதி நல்லா ரோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ ஒரு கீழ் பகுதியும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கலாம். சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதை டீப் ஃப்ரை கூட பண்ணலாம். இதை நீங்கள் செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.